கர்த்தருடைய நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு மனுஷகுமாரனாக பூமியில் வெளிப்பட்ட போது ஜனங்கள் மத்தியில் போதகம் பண்ணி அவர்களுக்கு அநேகம் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறை பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக இயேசு ஜனங்களோடு பரலோக ராஜ்யத்தை குறித்தும் மனம் திரும்புதல், தாழ்மை, ஜெபம், அன்பு, இரக்கம், விடாமுயற்சி, விசுவாசம் இவைகளை குறித்து உவமைகளாக பேசினார். இன்று மன்னிப்பையும் பிதாவின் இரக்கத்தையும் குறித்து இயேசு கூறிய உவமையை நாம் பார்க்கலாம். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று இயேசுவை வேண்டிக் கொண்டான். இயேசு அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரிலிருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசுவை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாய் இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது இயேசு ஓர் உவமையை அவர்களுக்கு கூறினார். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் கடன் கொடுத்தவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். அதற்கு சீமோன், எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு இயேசு, சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி அந்த ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினாலே என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்பட்டதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது இயேசுவோடு கூட பந்தியிருந்தவர்கள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இயேசு அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்று கூறினார். பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத போதிலும் ஒரு சில பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கு கூறப்பட்டுள்ள சீமோன் என்கிற பரிசேயனை பெத்தானியாவில் குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் என மாற்கு அடையாளம் காட்டியுள்ளார். அந்நாட்களில் ஒருவரை விருந்துக்கு அழைத்தால் அழைத்தவர் வந்தவுடன் அவர்களை முத்தம் செய்வதும் அவர்கள் கால்களை கழுவுவதும் அவர்கள் தலையில் எண்ணெய் பூசுவதும் அழைக்கப்பட்டவர்களை அழைத்தவர்கள் கனம் பண்ணுவதை குறிக்கிறது. இது யூதர்களின் கலாச்சாரமாக காணப்படுகிறது. இங்கு இயேசுவை விருந்துக்கு அழைத்த சீமோன் அவருக்கு கொடுக்காத கனத்தையும் அன்பையும்
இயேசு சீமோனுடைய வீட்டில் பந்தி இருக்கிறார் என கேள்விப்பட்ட பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவினிடத்தில் வந்து அவர் பாதங்களை தன் கண்ணீரினால் கழுவி தன் தலைமயிரினால் அதை துடைத்து இயேசுவின் பாதங்களை முத்தம் செய்து அவருடைய பாதங்களில் பரிமள தைலம் பூசியதையும் இயேசுவை கனப்படுத்தி தன் அன்பை அவள் வெளிப்படுத்தியதை நாம் காணலாம். இயேசு கூறிய கடன்பட்ட 2 மனிதர்களின் உவமையில் இருந்து நாம் பாவிகள் என்றும் கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் என்றும் நாம் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவதன் மூலம் நம்முடைய பாவங்களில் அநேகம் மன்னிக்கப்படுகிறது என்பதையும் நமக்கு கற்றுத்தருகிறது. இங்கு பரிசேயனான சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைத்த போதும் அவன் தான் ஒரு பாவி என்று உணர்ந்ததாகவோ மனம் வருந்தியதாகவோ இயேசுவினிடத்தில் அன்பு கூர்ந்ததாகவோ இங்கு கூறப்படவில்லை. ஆனால் இந்த பாவியாகிய ஸ்திரீ தான் ஓர் பாவி என்று உணர்ந்து மனம் வருந்தி இயேசுவின் பாதத்தில் வந்து அமர்ந்ததையும் அவரிடத்தில் அன்பு கூர்ந்ததையும் நாம் காணலாம். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என வேதம் சொல்லுகிறது. நம்மிடத்தில் பாவம் இல்லை என்போமாகில் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் கர்த்தரோ பாவங்களை நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளாயிருந்த நம்மேல் அன்பு கூர்ந்து நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை சுத்திகரித்தார். எனவேதான் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடக்கிறது என்றும் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு பாராட்டிய அன்பை உணர்ந்தவர்களாக நாமும் மனம் திரும்பி நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கர்த்தர் கொடுக்கும் பாவ மன்னிப்பையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டு முழு மனதோடு நன்றி உள்ளவர்களாக அவரிடத்தில் அன்பு கூறுவோம். நாம் தொடர்ந்தும் இயேசு கூறிய உவமைகள் எனும் தொடரில் இயேசு கூறிய உவமைகளையும் அதன் பின்னணியையும் அவர் வெளிப்படுத்திய மறைபொருளையும் அது நமக்கு எவைகளை கற்றுத் தருகிறது என்பதையும் தொடர்ந்து வரும் நாட்களில் நாம் பார்க்கலாம். மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.